அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். 1000% உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்க, தீரா கடன் பிரச்சனை தீர, அடகு வைத்த நகைகளை மீட்க, நினைத்த காரியம் உடனடியாக நடைபெற வெறும் 10 நிமிடங்கள் இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு மந்திர ஜப முறை. மேலும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலும் சரி, அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரமும் மிக மிக எளிமையானது. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய இந்த ஆற்றல் வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். கடந்த 5 நாட்களாக நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணலங்க. அதற்கு காரணம் குலதெய்வ கோவில் மற்றும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சில கோவில்கள் எல்லாம் தரிசனம் செய்ய போயிருந்தங்க. சோ அதனால தாங்க வீடியோஸ் போட முடியல. இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வழக்கம் போல வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைய தினம் நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துக்குள்ள ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பூச நட்சத்திரத்திற்கான நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7:13 பூசம் நட்சத்திரம் ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை இரவு 7:31 வரை பூசம் நட்சத்திரம் நிறைவாக இருக்குங்க. சூரிய உதயத்தின் போது ஆதிக்கம் நிறைந்த திதி மற்றும் நட்சத்திரம் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு பலனை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை செய்ய போறவங்க இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. அதே போல ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்துல தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். இப்ப மனதார முருகப்பெருமானை நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய முக்கியமான ஏதாவது 3 கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அதிலும் குறிப்பாக சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, கடன் தொல்லை இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, பணவரவில் தடைகள் இருக்கிறவங்கன்னு இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க. இதை தாண்டி குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைன்னு எந்த கோரிக்கைக்காக வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினம் நம்ம செய்யலாம். சோ மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். சோ கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். அதுதாங்க முக்கியம். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஓம் மங்கள கார்த்திகேய சரவண பவ ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக.
ஓம் மங்கள கார்த்திகேய சரவணபவ ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக. ஓம் மங்கள கார்த்திகேய சரவணபவ ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த மந்திரம் இது. 10 நிமிடங்கள் இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த 3 முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். அடுத்ததாக இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த பூஜையை செஞ்சு நம்ம கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 பேட்ச் நம்ம அனுப்பிட்டோம். நாளைய தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி 4வது பூஜை நடைபெற போகுதுங்க. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் மதியம் 12 மணிக்குள்ளாக நீங்க ஆர்டர் கொடுத்துருங்க. அதற்கு மேல ஆர்டர் பண்றவங்களுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை அந்த பேட்ச்ல உங்களுக்கு மாலைகள் அனுப்பப்படும். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்பவுமே பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. மேலும் இதை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. சோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். தினமும் இந்த மாலைகளை நம்ம அணியும் போதுதாங்க அதற்கான பலன்கள் கிடைக்கும். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு அட்ரஸ்க்கு அதாவது ஒரு முகவரிக்கு 2 கருங்காலி மாலைகள் தாங்க அதிகபட்சம் கொடுக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது போய் சேரணும். அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க அடுத்த பேட்ச்ல புக் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச்ல 2 மாலைகள் மட்டும் தாங்க ஒரு அட்ரஸ்க்கு நம்மால கொடுக்க முடியும். நாளைய தினம் மதியம் 12 மணிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு இந்த பேட்ச்லயே நம்ம அனுப்பிடுவோம். அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி பூஜை, பிப்ரவரி 15ஆம் தேதி நம்ம கிட்ட இருந்து கொரியரை நம்ம அனுப்பிடுவோம். தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.